அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தை சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துள்ளது. சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் அங்கு படித்த பொறியியல் மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட நிகழ்வு தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கொடூர நிகழ்வு குறித்து கோட்டூர்புரம் காவல்துறையினர் 8 சட்டப்பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து குற்றவாளி ஞானசேகரன் என்பவரை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். இந்த வழக்கில் வெகு விரைவில் ஞானசேகரன் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து அவருக்கு அதிகபட்ச தண்டனையை வாங்கித் தருவதற்காக காவல்துறையினர் தீவிர நடவடிக்கையில் இறங்கியுள்ளதாக சென்னை காவல் ஆணையர் அருண் தெரிவித்துள்ளார். இதற்காக தனிப்படை ஒன்று தீவிரமாக செயலில் இறங்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தை சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துள்ளது. பெண் வழக்குரைஞர் வரலட்சுமி என்பவர் அளித்த கடிதத்தின் அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. வழக்கு தொடர்பாக உள்துறை செயலாளர், காவல்துறை தலைமை இயக்குநர், காவல் ஆணையர், அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர், பதிவாளர், கோட்டூர்புரம் அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் ஆகியோர் தரப்பில் இன்று பிற்பகல் விளக்கமளிக்க நீதிபதிகள் SM சுப்பிரமணியம், லட்சுமி நாராயணன் அமர்வு ஆணையிட்டுள்ளது. இதனிடையே அண்ணா பல்கலைக்கழகத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தலைமையில் ஆலோசனை நடைபெற்றது. பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து செயலாளர், பதிவாளர், பேராசிரியர்களுடன் அமைச்சர் ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குற்றவாளியின் மனைவி இதே பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி வருவதும், குற்றவாளி தினம்தோறும் பல்கலைக்கழகத்திற்கு வந்து சென்றதும் தெரிய வந்துள்ளதாக கூறினார். ஜனவரி மாத இறுதிக்குள் தமிழகத்தில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் மாணவிகளுக்கான பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்று கூறினார். இதில் முதல் கட்டமாக மாணவர்களோ, பெற்றோர்களோ அல்லது பொதுவானவர்களோ ஒரு கல்லூரி பல்கலைக்கழகத்தை அணுகிற போது ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டுமானால் யாரை அணுகுவது என்ற குழப்ப நிலையில் இருந்ததை தெளிவுபடுத்துவதற்காக தான் ஆங்காங்கு ஹெல்ப் டெஸ்க் போன உடனே வாருங்கள் என்ன வேண்டும் என்று விசாரிக்கக்கூடிய அந்த முன் வரவேற்பு, அது ஆன்லைன் மூலமாகவும், அலைபேசி மூலமாகவும், தொலைபேசி மூலமாகவும், நேரடியாக வந்தால் எழுத்துப்பூர்வமாகவும் அவைகளை தீர்வு காணக்கூடிய முயற்சியை எடுத்து இந்த மாத இறுதிக்குள் 100க்கு 100 அனைத்து பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகளில், உயர்கல்வி நிறுவனங்களில் அவர்களுக்கு உதவக்கூடிய அந்த அமைப்பை உருவாக்கி நான் வரும்பொழுது கூட நம்முடைய பல்கலைக்கழகத்தில் இருப்பதை ஆய்வு செய்துவிட்டு வந்திருக்கிறேன். இனிமேல் உரிய பதிவு இல்லாமல் பல்கலைக்கழக வளாகத்திற்குள் செல்ல யாருக்கும் அனுமதி இல்லை என்றும் அவர் கூறினார். இந்த விவகாரத்தில் தேசிய பெண்கள் ஆணையத்துக்கு தமிழ்நாடு அரசு முழு ஒத்துழைப்பு வழங்கும் என்றும் அவர் தெரிவித்தார்.